إن الحمد لله نحمده ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய மார்க்க தலைப்பாக திருந்தி வாழ்வதற்கு திருக்குர்ஆன் கூறக்கூடிய சில வழிகாட்டல்கள். திருக்குர்ஆனுடைய நோக்கம் மனிதனை நல்வழிப்படுத்துதல். அல்லாஹ் திருக்குர்ஆனை அருளியது மனிதர்களுக்கு நல்வழி காட்டுவதற்காக, ஹுதல் லின்னாஸ். எனவே திருக்குர்ஆனுடைய முழு இலக்கும் என்னவென்றால் மனிதனை நல்வழிப்படுத்த வேண்டும், மனிதனை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்பதுதான் திருக்குர்ஆனின் இலக்காக இருக்கிறது. எனவே மனிதனை படைத்த ரப்புல் ஆலமீன் மனிதன் எவ்வாறு நல்வழி பெற முடியும் என்பதை அவனே மிக அறிந்தவன். எனவே திருக்குர்ஆனை நாம் எடுத்து படித்து பார்க்கின்ற போது அல்லாஹு தஆலா திரும்ப திரும்ப என்ன செய்வான்? மீட்டிக்கொண்டே இருப்பான் செய்திகளை. ஏனென்றால் மனிதனை பொறுத்தவரையில் மனிதனுக்கு இந்த நினைவூட்டல் என்பது அவசியமானது. மனிதன் இந்த நினைவூட்டல் என்பது மிக மிக அவசியமானது. எனவே அந்த அடிப்படையில் தான் திருக்குர்ஆன் என்ன செய்கிறது? மனிதனை அணுகுகிறது. குர்ஆனில் நாம் பார்க்கலாம், 50வது அத்தியாயம் 45வது வசனம், ஃபதக்கிர் பில் குர்ஆனி மை யகாஃபு வஈத் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதில் நபியை பார்த்து அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான், நீங்கள் இந்த குர்ஆனை கொண்டு மக்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? நல்லுபதேசம் செய்யுங்கள், மக்களுக்கு நினைவூட்டலை செய்யுங்கள். குர்ஆனின் மூலம் நினைவூட்டலை செய்யுமாறு அல்லாஹ் தூதருக்கு பணிக்கிறான். அதாவது யாருக்கு? மை யகாஃபு வஈத், இறைவனுடைய எச்சரிக்கைகளை யார் பயப்படுகிறார்களோ, இறைவனுடைய எச்சரிக்கைகளை யார் பயப்படுகிறார்களோ அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கென்றும் ரப்புல் ஆலமீன் இதிலே சொல்கிறான். எனவே மனித உள்ளத்தை குர்ஆனை போன்று மாற்றக்கூடிய வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோ அற்புதமானது அல் குர்ஆன், அவ்வளோ அற்புதமானது அல் குர்ஆன். நான் உங்களுக்கு குர்ஆன்ல இந்த 2 வசனங்களை பாருங்கள். ஒரு வசனம் 14வது அத்தியாயம் 34வது வசனம், அடுத்த வசனம் 16வது அத்தியாயம் 18வது வசனம். இந்த 2 வசனங்கள், இதில் அல்லாஹ் ஒரு முக்கியமான செய்தியை எப்படி சொல்கிறான் என்று பாருங்கள். இதில் முதலாவது வசனத்தில் நான் சொன்ன 14வது அத்தியாயம் 34வது வசனத்தை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا إِنَّ الْإِنسَانَ لَظَلُومٌ كَفَّارٌ. அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை நீங்கள் கணக்கிட்டால், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை நீங்கள் கணக்கிட்டால் உங்களால் கணக்கிட முடியாது, உங்களால் கணக்கிட முடியாது. இதே மாதிரி தான் இப்ப அடுத்த வசனம் பாருங்க, 16ல 18ம் அதேதான். وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا, அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை நீங்கள் கணக்கிட்டால் உங்களால் கணக்கிட முடியாது. ஆனா வசனம் 2 எப்படி முடியுதுன்னு பாருங்க. ஆரம்பம் 2ல 1 இருக்குது, வசனம் எப்படி முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல உள்ளதுல இன்னல் இன்சான லஸலூமுன் கஃபார், அதாவது மனிதன் படைத்த ரப்போடு எப்படி நடந்து கொள்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் பாருங்க. எப்படி? நிச்சயமாக மனிதன் அநியாயக்காரனாகவும் நன்றி கெட்டவனாகவும் இருக்கிறான். அப்ப மனிதன் ரப்போடு எப்படி நடக்கிறான்? அநியாயக்காரனா அவன் தனக்கு தான் அநியாயம் செஞ்சு கொள்கிறான். அப்ப ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான்.
ஆனால் அடுத்த வசனம் நான் உங்களுக்கு சொன்னதுல அதை எப்படி அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான்னா இன்னல்லாஹ லகஃபூருர் ரஹீம். அல்லாஹ் மனிதனோடு எப்படி நடந்து கொள்றான்னு பாருங்க. மனிதன் தனது இறைவனோடு நடந்து கொள்ளக்கூடிய விதம் என்ன, அதே போன்று ரப்புல் ஆலமீன் மனிதனோடு நடந்து கொள்ளக்கூடிய விதம் என்ன. இன்னல்லாஹ லகஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாக அருள் புரியவனாக இருக்கிறான். இப்படித்தான் அல்லாஹ் மனிதனோடு நடந்து கொள்கிறான். அல்லாஹ் மனிதனோடு நடந்து கொள்கிறான். அல்லாஹுடைய அந்த ரஹ்மத்துடைய விசால தன்மை என்பது அதை நாங்க என்ன செய்ய முடியாது, வர்ணிக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி ஹதீஸ்ல சொல்றாங்கன்னா, அதாவது அல்லாஹ் பகல் முழுவதும் தனது கரங்களை விரித்தே வைத்திருக்கிறான். எதற்காக? இரவில் பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு மன்னிப்பை வழங்குவதற்கு. இரவில் பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு மன்னிப்பை வழங்குவதற்கு இரவில் அவனது கரங்கள் விரிக்கப்பட்டே இருக்கின்றன. பகலில் பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு மன்னிப்பை வழங்குவதற்கு. இது எப்போது வரைக்கும் இது நிகழும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹத்தா தத்துலு அஷம்சு மின் மக்ரிபிஹா, சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் வரை இப்படிதான் இருக்கும். எப்போது இந்த கிழக்கிலிருந்து அல்லாஹ் உதிக்க செய்கின்ற இந்த சூரியனை அல்லாஹ் மேற்கிலிருந்து உதிக்க செய்வானோ அன்றுதான் தௌபாவுடைய வாயில் மூடப்படும். அன்றுதான் தௌபாவுடைய வாயில் மூடப்படும். அப்படிதானே? இப்ப தௌபாவுடைய வாயில் இருக்குதானே, அது மூடப்படக்கூடிய இரண்டு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஒன்று பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் மனித சமுதாயத்துக்கும் இது மூடப்படுகின்ற சந்தர்ப்பம். அது எது? எப்போது இந்த சூரியனை அல்லாஹ் மேற்கில் உதிக்க செய்வானோ அப்போது மன்னிப்புடைய வாயில் எல்லோருக்கும் மூடப்பட்டு விடும். யாரிடமிருந்தும் ஈமான் அங்கீகரிக்கப்பட மாட்டார். சரி, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இது எப்போது மூடப்படுகிறது என்று பாத்தீங்கன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வலைஸத்தி தௌபா லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத் ஹத்தா இதா ஹதர அஹதுஹுல் மௌத் قال இன்னி துப்துல் ஆன். இப்ப அவன் மரணிக்கும் வரை பாவம் செய்து கொண்டே இருக்கிறான். இதுவரைக்கும் அவன் மரணிக்கின்ற வரை அவன் பாவத்தில் தான் இருக்கிறான். மரணிக்கக்கூடிய அந்த உயிர் பிரியக்கூடிய அந்த கடைசி இறுதி நேரத்தில் அவன் நான் உன்னிடம் தௌபா செய்கிறேன் என்று சொன்னால் அவனுக்கு தௌபா இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். தௌபா இல்லை என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, மனிதன் என்ன செய்ய வேண்டும்? தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு குர்ஆன் இவ்வாறான அற்புதமான வழிகாட்டல்களை வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மரணம் எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது. மௌத் எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது. அதனால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே, சிலர் சொல்வது போன்று எப்படி சொல்லுவாங்க? இப்ப நீங்க தொழுகைக்கு கூப்பிட்டீங்கன்னா, மார்க்க விஷயங்களுக்கு அழைத்தீர்கள் என்று சொன்னால், நல்ல விடயங்களுக்கு அழைத்தீர்கள் என்றால் என்ன சொல்லுவாங்கடா, கொஞ்சம் வேலை கொஞ்சம் இருக்குது, முடிச்சுட்டு வாரண்டுவான். அப்படிதானே? கொஞ்சம் வேலைகள் இருக்குது, அவைகளை முடித்து விட்டு நான் என்ன செய்வேன், நான் சேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்வார்கள். அப்ப இதை பொறுத்தவரையில் நறுமையான சகோதரர்களே, இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், மரணம் என்ன செய்யாதென்றால் இவர்கள் நல்லவர்களாக மாறும் வரை வெயிட் பண்ண. இவங்க எல்லாம் நாங்கள் திருந்தி வாழ்வோம், நாங்கள் நல்லவர்களாக மாறுவோம், அது வரைக்கும் மரணம் வெயிட் பண்ணுமா? மரணம் வெயிட் பண்ணாது, மரணம் தாமதிக்காது. அப்ப எனவே அதனால அறிஞர்கள் சொல்வார்கள், நீங்கள் உங்களை நல்லவர்களாக ஆக்கி நீங்கள் என்ன செய்யுங்க, மரணத்தை எதிர்பார்த்திருங்கள், மரணத்துக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் சில பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவாங்கடா, கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, பிரச்சனையை முடிச்சுட்டு என்ன செய்யறோம், தொழுகைக்கு வாரம்னுவாங்க. கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, பிரச்சனையை முடிச்சுட்டு தொழுகைக்கு வாரணும். அப்ப அவனுக்கு தெரியாது பிரச்சனையும் இவன் தொழுகை விட்டதுதான். பிரச்சனை என்னதான், அவன் தொழாமல் இருப்பதுதான் அவனுக்கு பிரச்சனைன்றது அவனுக்கு புரியுதில்லை. அவன் தொழுகையை விட்டு இருக்கான், தொழுகையை விட்டு இருக்கிறான், தொழாமல் இருக்கிறான் என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான், வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் வங்கா. அப்ப யார் எனது திக்ரை புறக்கணிக்கின்றார்களோ நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை என்பது நெருக்கடி. எப்படிதான் இருக்கும்? நெருக்கடியாக இருக்கும். அதனாலதான் அறிஞர்கள் அடிக்கடி உபதேசம் செய்வார்கள், உங்களோட வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க உங்களோட தொழுகையை செக் பண்ணுங்கன்னு. என்ன, எதை செக் பண்ணுங்க? உங்களோட தொழுகையை நீங்கள் பரிசீலனை செய்யுங்கள். பிரச்சனை தொழுகையில் இருக்கும். அவ்வளவு முக்கியமான ஒரு வணக்கம் தொழுகை, அவ்வளவு ஒரு முக்கியமான வணக்கம் தொழுகை. என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களோட தொழுகையை நீங்க செக் பண்ணுங்க, அதை நீங்க சீர் செய்யுங்க என்று சொல்வார்கள். அது அடியான் ரப்போடு நேரடி தொடர்பில் உள்ள ஒரு வணக்கம். சுப்ஹானல்லாஹ், நேரடியாக ரப்போடு தொடர்பு ஆகின்ற ஒரு உன்னதமான வணக்கம் தான் தொழுகை.
அது மிக சீராக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது கண்குளிர்ச்சி என்பது தொழுகையில் இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அவ்வளோ இன்பமான ஒரு வணக்கம் தான் தொழுகை. அவ்வளோ ஒரு இன்பத்தை உங்களுக்கு தரக்கூடிய வணக்கம் தொழுகை. ஆனால் அந்த இன்பத்தை நாங்கள் தொழுகையின் மூலம் பெறுகிறோமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிலாலே தொழுகை இகாமத்து சொல்லுங்க, தொழுகையின் மூலம் தான் நாம் நிம்மதி பெறுகிறோம் என்றாங்க. ஒருவருக்கு நிம்மதி தொழுகையில் இருக்கிறது. தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரை அது என்னது, அது ஒரு மூமினுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியாக அந்த தொழுகை என்ற அமல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, குர்ஆன் ஒரு மனிதன் திருந்தி வாழ்வதற்கு அற்புதமான வழிகாட்டல்களை வழங்கி கொண்டிருக்கிறது. அடுத்த ஒரு வசனத்தை சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இது 55வது அத்தியாயம் 46வது வசனம். இது ஒரு முக்கியமான ஒரு வசனம். அதாவது இந்த வசனத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் நமது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வசனம். நமது நினைவில், நமது சிந்தனையில் எப்போதும் இருக்க வேண்டிய ஒரு வசனம். அறிஞர்கள் இந்த வசனத்தை பற்றி என்ன சொல்வார்கள் என்றால், அதாவது நான் ஒரு பாவத்தின் பால் தூண்டப்படும் போது இந்த வசனத்தை நான் நினைவு கூறுவேன். ஒரு பாவத்தின் பால் ஒரு தூண்டுதல் வருகிறது, ஷைத்தான் ஒரு தூண்டுதலை பாவத்தின் பால் ஏற்படுத்துகிறான். அப்படி ஏற்படுத்துகின்ற போது நான் நினைவில் கொள்ளக்கூடிய வசனமாக இந்த வசனத்தை அறிஞர்கள் சொல்வார்கள். என்ன வசனம் என்றால், வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். யார் ரப்பை, அல்லாஹ்வை எப்படி பயப்படுகிறார், ரப்புடைய கண்ணியம், ரப்புடைய அந்தஸ்தை உணர்ந்து அந்த ரப்பை யார் பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு 2 சொர்க்கங்கள் உண்டு. அப்படி சொல்றான். அதாவது அவர் என்ன செய்கிறார், அல்லாஹ்வை பயந்து விடுகிறார். அல்லாஹ்வின் மீது உள்ள அச்சத்தின் காரணத்தால், பயத்தின் காரணத்தால் அவர் பாவத்தை விடுகிறார், நன்மையை செய்கிறார். இப்படி இவர்களுக்கு 2 சுவனங்கள் உண்டு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. 2 சுவனங்கள் உண்டு என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே அன்புக்குரிய அருமையான சகோதரர்களே, இந்த வசனம் நமது நினைவில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான வசனம். நாங்கள் அல்லாஹுவை பயந்து, அல்லாஹுவை அஞ்சி நாம் ஒரு பாவத்தை விடுகிறோம், ஒரு தவறை விடுகிறோம் என்கின்ற போது, அல்லாஹ்வை நாம் பயந்து வாழுகின்ற போது இந்த உன்னதமான இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வாக்களிக்கிறான். 2 சொர்க்கங்கள், ஒன்றல்ல, ஜன்னத்தான். அது நீங்க சூரத்து ரஹ்மான் எடுத்து படிச்சு பாருங்க. அந்த வசனங்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அந்த சொர்க்கத்துடைய இன்பங்களை அப்படியே சொல்லி கொண்டு போவான். அந்த சொர்க்கத்துடைய என்னென்ன இன்பங்கள் எல்லாம் அந்த சொர்க்கத்தில் அவருக்கு உண்டு, என்னென்ன அந்த இன்பங்கள் எல்லாம் அந்த சொர்க்கத்தில் அவருக்கு உண்டு என்பதை அல்லாஹ் அதில் அவ்வாறே விவரித்துக் கொண்டு வர்ணித்துக் கொண்டு செல்வதை நீங்கள் பார்க்கலாம். என் அருமையான சகோதரர்களே, இது ஒரு முக்கியமான வசனம். நாம் நம்மை என்ன செய்வது, சீர்திருத்திக் கொள்வதற்கு, நாம் திருந்தி வாழ்வதற்கு ஒரு முக்கியமான வசனமாக இந்த வசனம் இருக்கிறது. அடுத்த என் அருமை சகோதரர்களே, திருந்தி வாழ்வதற்கான குர்ஆனுடைய வழிகாட்டல்கள்ல இது ஒரு முக்கியமான வழிகாட்டல். என்ன வழிகாட்டல் என்று பார்த்தீங்கன்னா, உண்மையிலே திருந்தி வாழ்ற நோக்கம் அவரிடம் இருக்க வேண்டும். புரியுது அவன் சொல்றது? எப்படி இருக்கணும்? திருந்தி வாழக்கூடிய நோக்கம் அவரிடம் இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விடயம். புரியுது அவன் சொல்றது? ஏனென்றால் சிலர்கள் பார்த்தீங்கன்னா தௌபா செய்யும் போதே ஒரு உறுதி கிடையாது. தௌபா செய்கின்ற போதே என்ன இல்லை, உறுதி இல்லை. சில பாவங்கள் விதிவிலக்காக விட்டு விடுவார்கள், அதுக்கு தௌபா செய்ய மாட்டாங்க. ஏன்னா அதை என்னதை விட முடியாதுன்ற மாதிரி அவர்கள் முடிவு செய்து தௌபாவில் அவங்க என்ன கிடையாது, உண்மையாளர்கள் கிடையாது. அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுறாங்க, ஆனா என்னது, புதுசா ஒன்று ரிலீஸ் ஆச்சுன்னா அதை பார்த்துருவோம், அப்படியா அந்த மாதிரி. சிலவங்க தௌபா செய்யறது, ஆனா ஒன்று புதுசா என்ன ஒரு படம் ரிலீஸ் ஆயிட்டா திரும்ப தௌபா என்னது, அதுக்கு பிறகு பார்த்துக்கொள்வோம் மாதிரி. இப்படி ஒவ்வொருத்தருடைய தௌபா இருக்கிறது. அப்ப இது உண்மையான ஒரு தௌபா அல்ல. அப்ப திருந்தி வாழ்வதற்கு இதை பாருங்க, அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை சொல்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்கின்ற போது அவர்கள் அந்த பாவத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் எவ்வளவு ஒரு உண்மையாளராக இருந்தார். அந்த பாவத்திலிருந்து ஒரு தவறான ஒரு நடத்தையின் பால், விபச்சாரத்தின் பால் அவர்கள் அழைக்கப்படுகின்ற போது சுப்ஹானல்லாஹ், அவங்க இருந்த சூழல் என்பது சாதாரண சூழல் அல்ல. அந்த பாவத்துக்குரிய சாதகமான சூழல், அதாவது ஒரு பாவத்தை செய்யறதுக்கு அந்த சாதகமான முழு சூழலும் அங்க இருக்குது. ஏன்னா அவரு வேறொரு ஊர்ல இருக்கிறார். அவரை யாருக்குமே தெரியாது. ஒரு அந்நியமான ஒரு ஊர்ல இருக்கிறாரு, எகிப்தில் இருக்கிறாரு. எகிப்தில் அவரை யாருக்குமே தெரியாது. அவங்களோட குடும்பத்தினர் கிடையாது, உறவினர் கிடையாது, எல்லாம் தெரியாத அறிமுகமற்றவர்கள். யாரோ ஒரு வீட்டில் அவங்க இருக்கிறாங்க. அப்ப பாவத்துக்கான அனைத்து சூழலும் அங்க இருக்கிறது.
அப்படித்தானே? பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தன் பாவத்தை விட்டு விலகி கொள்றான்னா அறிமுகமானவர் இருந்தா விலகி கொள்வான். அப்படியான சூழல்கள் இருக்கும்போது விலகி கொள்வான். அதெல்லாம் காரணமா இல்லையா? பிரதானமானது அல்லாஹ் பயந்தவன் அதை விட்டு விலக வேண்டும் என்பதுதான். ஆனா இப்படியான சூழல்களும் அவனை என்ன செய்யும்? பாவத்தை விட்டு தடுக்கும். ஆனா இவங்களோட சூழலை பாத்தீங்கன்னா, அதனாலதான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் ஒரு அழகான கருத்தை சொல்வார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில அவங்க 2 பிரதானமான சோதனைகளை சந்திச்சாங்க. 2 பிரதானமான சோதனைகளை அவங்க சந்திக்கிறாங்க. அந்த சோதனைகள்ல முதலாவது சோதனை பெரிதா அல்லது 2வது சோதனை பெரிதா என்பதை பற்றி அவங்க விளக்கப்படுத்தும் போது சொல்றாங்க, முதல் சோதனை அவர் தனது தாயை விட்டு, தந்தையை விட்டு, தனது சகோதரனை விட்டு எல்லாம் அவர் பிரிக்கப்பட்டு ஒரு பால் கிணற்றிலே அவர்கள் போடப்பட்டார்கள். இது அவங்க சந்திச்ச சோதனை. இந்த சோதனையை பொறுத்தவரையில அதை அவர்களாக விரும்பி தெரிவு செய்யல. இந்த சோதனை அவர்களாக விரும்பி தெரிவு செஞ்சாங்களா? சொல்லுங்க. அவங்க கொண்டு போய் போட்டாங்க. அவர் அந்த சோதனையை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். அப்ப சோதனையை அவராக விரும்பி தேர்வு செய்யல, அந்த சோதனையை அவர் சந்திக்க வேண்டிய நிலைக்கு உள்ளாகின்றார். ஆனா 2வது சோதனை இருக்குதே, அந்த பெண் அவரை தவறான வழிக்கு அழைக்கக்கூடிய சோதனை, அந்த இடம் சாதாரண இடம் அல்ல. அவருக்கு அந்த இடத்துல என்ன இருக்குது? தேர்வு என்ற ஒரு நிலை இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அப்ப இதுதான் பெரும் சோதனை என்றாங்க. அதை விட மிக கடுமையான சோதனை இதுதான் அவங்க சந்தித்த 2வது சோதனை என்று ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அடையாளப்படுத்துகிறார்கள். அப்ப நான் இதுல உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், உண்மையிலே பாவத்தை விட வேண்டும் என்ற நோக்கம் இருந்தால், ஒவ்வொருவரிடமும் நான் இந்த பாவத்தை விட வேண்டும் என்ற நோக்கம் இருந்தால், நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு அவருக்கு அருள் பாலிப்பான், தௌஃபீக் செய்வான், அதிலிருந்து அவரை தடுப்பான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கின்ற போது, கால ரப்பி ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி, இவர்கள் அழைக்கக்கூடிய இந்த மோசமான விடயத்தை விட எனக்கு சிறை விருப்பத்துக்குரியது. நான் சிறையில் இருந்து விட்டு போகிறேன், சிறையில் நான் வாழ்ந்து விட்டு போகிறேன் என்று அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சான். எதுக்காக? பாவத்திலிருந்து தன்னை தடுத்துக் கொள்வதற்காக. வேறு வழி அவங்களுக்கு இல்லைங்க. வேறு வழி இல்லை அவர்களுக்கு அந்த பாவத்தில் தன்னை காத்துக் கொள்வதற்கு. அல்லாஹ்விடத்துல துஆ செய்தார்கள், எனக்கு சிறை வாழ்வே சிறப்பா விருப்பத்துக்குரியது என்று சொல்லும் போது அடுத்து அவங்க சொல்றாங்க, அதாவது இல்லா தஸ்ரிஃப் அன்னி, அல்லாஹ் நீ இதை விட்டு என்னை திருப்பவில்லை என்றால், இவர்களுடைய சூழ்ச்சியை விட்டு என்னை காக்கவில்லை என்றால் நான் அதிலே விழுந்து விடுவேன், நான் அதில் விழுந்து விடுவேன், நான் அறிவியினர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேன். அப்படி என்றும் அவர் துஆ செய்தார். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தஜாப லஹு ரப்புஹு, அல்லாஹ் அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். ஏன் ஏற்றுக்கொண்டான்? அவர் அதில் உண்மையாளராக இருந்தார். அந்த பாவத்திலிருந்து நான் விடுபட வேண்டும், நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் அவ்வளவு உறுதியாக இருந்தார், உண்மையாளராக இருந்தார். அல்லாஹு தஆலா அவரை பாதுகாத்ததாக குர்ஆன்ல சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப திருந்தி வாழ்வதற்கு முக்கியமான ஒரு வழிகாட்டல் இது, குர்ஆனுடைய வழிகாட்டல் என்ன? நம்மிடம் அதாவது உண்மையாளர்களாக நாம் அதில் இருக்கு. நான் இந்த பாவத்திலிருந்து முழுமையாக விலகிக் கொள்கிறேன், இந்த பாவத்தில் நான் முழுமையாக விடுபடுகிறேன் என்ற அந்த உண்மை தன்மை நம்மிடம் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தௌஃபீக் செய்வான், அல்லாஹ் அருள் செய்வான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற ஹதீஸை பாருங்க, புகாரியில இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. அபூ ஸயீதுல் குத்ரி அறிவிக்கிறான், வமன் யஸ்தஅஃபிஃப் யுஇஃபஹுல்லாஹ், அதாவது யார் ஒரு கற்பு ஒழுக்கமுள்ள ஒரு பேணுதலான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று முயற்சிக்கிறார், அப்படிதான் ஒரு பேணுதலான வாழ்க்கை, ஒரு கற்பொழுக்கமுள்ள ஒரு பேணுதலான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று யார் முயற்சிக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு அந்த வாழ்க்கையை கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். அதற்கான முயற்சி இருக்க வேண்டும், அதற்கான முயற்சி இருக்க வேண்டும். நான் என்ன செய்யறது? எல்லா பாவத்துடைய வாயில்களை எல்லாம் திறந்து போட்டு என்ன செய்யுது? பேணுதலா வாழ முடியும் என்று அப்படி முடியுமா? முடியாது. என்ன செய்யணும்? நாம் எதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்றால், ஒரு பேணுதலான வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சி நம்மிடம் இருக்க வேண்டும். அப்படியான ஒரு முயற்சியும் போராட்டமும் இருந்தால் அல்லாஹ் அப்படி ஒரு வாழ்வை கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். நாங்க பாக்குறோமா இல்ல? ஒரு இளைஞர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் என்ன கேட்கிறார் என்று சொன்னா, எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாங்கன்னு கேட்கிறான். விபச்சாரம் செய்வதற்கு சஹாபாக்கள் கொதித்து, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இப்படி ஒரு பாவத்தை செய்யறதுக்கு அனுமதி கேட்கின்றார் அவர்கள் கொதித்து எழுகிறார்கள். நபி அவர்கள் அவர்களை தங்களது பக்கத்திலே அமர வைக்கிறார்கள். அவரை தங்களுடைய பக்கத்திலே அமர வைத்து நபி அவர்கள் அவர்களிடம் மிக நளினமாக நாகரிகமாக
சில கேள்விகளை கேட்கிறார்கள். நீ செய்ய போகின்ற இந்த பாவத்தை உனது தாயோடு யாராவது செய்ய முற்பட்டால் நீ அதை விரும்புவாயா என்று கேட்கும் போது நிச்சயமாக இல்லை யார சொல்லலாம். ரசூலுல்லாஹ் அப்படி ஒவ்வொரு உறவாக கேட்டு வாராங்க. உனது இந்த இந்த உறவினர்களோடெல்லாம் இந்த பாவத்தை செய்வதற்கு நீ விரும்புவாய், யாராவது செய்வதற்கு நீ விரும்புவாயாண்டா நிச்சயமாக இல்லை யார சொல்லலாம். அதே போன்றுதான் நீ வந்து அனுமதி கேட்கிறாய். அந்த பெண்ணும் ஒரு சகோதரியாக இருப்பாள், ஒரு தாயாக இருப்பாள், இப்படி ஒரு பெண்ணாகத்தானே அவள் இருப்பாள். அவர்கள் அதை விரும்புவார்கள் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்காக ஒரு துஆவை செய்தார்கள். அவரது உள்ளத்தில் அவர் நெஞ்சு மீது கையை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்காக ஒரு துஆவை செய்தார்கள். என்ன துஆவை செய்ய? யா அல்லாஹ், இவரது பாவத்தை மன்னிப்பாயாக, இவரது பாவத்தை மன்னிப்பாயாக, இவரது உள்ளத்தை நீ தூய்மையாக்குவாயாக, இவரது கற்பை நீ பேணுவாயாக, கற்பொழுக்கத்தை இவருக்கு கொடுப்பாயாக, இப்படி என்று ரசூலுல்லாஹ் ஒரு துஆ செஞ்சாங்க. அவர் சொல்றாரு, அதுக்கு பிறகு எனக்கு மிக வெறுப்புக்குரிய பாவமாக அது மாறிவிட்டதுன்னு சொல்றாரு. எந்த பாவத்தை செய்யறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடம் அனுமதி கேட்டு வந்தாரோ அது எனக்கு மிக வெறுப்புக்குரியதாக ஆகிவிட்டது. அல்லாஹ் செய்த ஒரு அருள், அல்லாஹ் செய்த ஒரு அருள். எனவே அவர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்தாரே, அதுல ஏதோ ஒரு கயிறு இருக்குதே, நேரடியாக போய் பாவத்தை செய்து விடாமல் அப்படி வந்தாரே, அதன் மூலம் அவர் பாதுகாக்கப்பட்டார். அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆ பிரார்த்தனையின் மூலம் அவர் பாதுகாக்கப்பட்டார். அந்த துஆவின் அடிப்படையில் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒரு துஆவை கற்றுக்கொள்கிறோம். ரப்பி கிஃபிர் தன்பி வதஹிர் கல்பி வஹஸ்ஸின் ஃபர்ஜி என்ற துஆவை அந்த தோழருக்கு ரசூலுல்லாஹ் கேட்ட துஆ தான். இப்போ நாம் அந்த துஆவை நமக்காக கேட்டுக்கொள்வதாக இருந்தால் இந்த மாதிரி கேட்கலாம். ரப்பி கிஃபிர் தன்பி, என் இறைவா எனது பாவத்தை மன்னிப்பாயா, வதஹிர் கல்பி எனது உள்ளத்தை நீ தூய்மையாக்குவாயா, வஹஸ்ஸின் ஃபர்ஜி எனது கற்பை நீ பாதுகாப்பாயாக என்று வரக்கூடிய இந்த துஆ. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்ல வந்த விடயம் என்னவென்றால், உண்மையில் நம்மிடம் ஒரு முயற்சியும் போராட்டமும் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன? யார் கற்பொழுக்கத்தோடு ஒரு பேணுதலான வாழ்க்கையை வாழ விரும்புகிறாரோ நிச்சயமாக அல்லாஹ் அந்த வாழ்க்கையை அவருக்கு என்ன செய்வான்? கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? அந்த பாவத்தின் மீதே வெறுப்பு உண்டாக்கிடுவான். ஹதீஸ்ல படிக்கிறோம், ஒரு விபச்சாரி என்ன செய்யப்பட்டால், அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்றால், எதன் மூலம்? ஒரு நாய்க்கு நீர் புகட்டிய காரணத்தால். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மோசமா நடத்தியுள்ள ஒரு பெண் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், அல்லாஹ் எப்படியெல்லாம் அடியார்களை மன்னிக்கிறான், அடியார்களை தேர்வு செய்யறான்னு பாருங்க. ஒரு மோசமான ஒரு பெண், அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை அந்த பெண்ணுக்கு எப்படி ஏற்படுத்துறான்? தாகித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாய்க்கு நீர் புகட்டுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான். அல்லாஹ் சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கின்றான். அந்த பெண்ணும் என்ன செய்கிறாள்? கருணை கொண்டு அந்த நாய்க்கு தண்ணீரை புகட்டுகிறாள். அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, இந்த காரியத்தின் மூலம் அவள் மன்னிக்கப்பட்டாள். இஸ்லாம் இப்ப மன்னிக்கப்பட்டானா நீங்க என்ன அந்த ஹதீஸ்ல நாங்க என்ன விளங்குறோம்? அடுத்தது மன்னிக்கப்பட்டா மன்னிப்பு மட்டுமா? அப்ப அந்த பெண் அந்த பாவத்தில் என்ன செய்யப்பட்டார்? பாதுகாக்கப்பட்டார். அல்லாஹ் அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் அதன் மீது என்ன செய்கிறான்? வெறுப்பை போட்டு விட்டான். இதுதான் மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் குர்ஆன்ல சஹாபாக்களுக்கு செய்த ஒரு அருளாக எதை சொல்றான்? சூரத்துல் ஹுஜராத்ல நீங்க பாத்தீங்கன்னா, நபித்தோழர்களுக்கு அல்லாஹ் செய்த ஒரு அருளாக எதை சொல்கிறான் என்றால், ஹப்பப இலைக்குமுல் ஈமான், அல்லாஹ் உங்களுக்கு ஈமானை நேசத்துக்குரியதாக ஆக்கினான். இது அல்லாஹ் செய்த அருள். இது நீங்க அருளாக விளங்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நபித்தோழர்களுடைய விஷயத்துல அவர்களை பார்த்து சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு ஈமானை விருப்பத்துக்குரியதாக ஆக்கினான். இந்த சபையில நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கடா, பயான கேட்கிறீங்கடா, இது அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருளா இல்லையா? இந்த சபையில ஒரு பாவத்திலே இருக்கக்கூடிய ஒருத்தர்கள் லேசெல்லாம் உட்கார்ந்துட முடியாது. இந்த சபையெல்லாம் அப்படி உட்கார முடியாத சபை. அப்ப இது அல்லாஹ் செய்த அருள். அல்லாஹ் சொல்கிறான், ஈமானை உங்களுக்கு நேசத்துக்குரியதாக ஆக்கினான். ஈமானை கொண்டு உங்களுடைய உள்ளங்களை அவன் அலங்கரித்தான். வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுஸூக வல் இஸ்யான், பாவத்தையும் குஃப்ரையும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதையும் அல்லாஹ் உங்களுக்கு வெறுப்புக்குரியதாக ஆக்கினான். பாருங்க, வெறுப்புக்குரியதாக ஆக்குதல் ஒன்று இருக்குது. பாவம் என்றாலே வெறுப்பு, பாவம் என்றாலே வெறுப்பு என்ற ஒரு நிலை சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி அந்த அருளை குர்ஆன்ல சொல்கிறான். இது அருள். நாம் நன்மையை விரும்புகிறோம் என்றால் அது என்ன? அது நாங்கள் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். பாவத்தை நம் பாவத்தின் மீது வெறுப்பு இருக்கிறதா, அந்த பண்பை நாம் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அது மிகப்பெரிய அருள். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹதீஸ்ல இரண்டாவது விஷயமாக சொல்கிறார்கள், அதாவது வமன் யஸ்தக்னி யுக்னில்லாஹ், அதாவது யுக்னில்லாஹ்,
யார் ஒரு தன்னிறைவான வாழ்க்கையை வாழ விரும்புகிறாரோ, ஒரு தன்னிறைவான வாழ்க்கை, ஒரு தன்னிறைவான வாழ்க்கையை யார் வாழ விரும்புகிறாரோ அல்லாஹ் அவருக்கு அப்படியான வாழ்க்கையை கொடுப்பான். எப்படி தன்னிறைவு? நாங்கள் அல்லாஹ் இடத்துல அடிக்கடி துவா செய்யணும், அல்லாஹ் யாரிடமும் கையேந்தக்கூடிய நிலை எனக்கு ஏற்படுத்தி விடாது, ஒரு பேராசை என்ற ஒரு தன்மையை நிலை ஏற்படுத்தி விடாது, போதும் என்ற அந்த தன்மையை நிலை ஏற்படுத்துவாயா, திருப்தி, மன திருப்தி, போதும் என்ற அந்த தன்மை, இவைகளை என்னில் ஏற்படுத்துவாயாக. இது இந்த துவாவை நாங்கள் கேட்பதோடு அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் முயற்சிப்பது, யாரிடமும் கேட்காமல் கையேந்தாமல். நாங்கள் பார்க்குறோம் சில நேரங்களில் அவ்வளோ கஷ்டத்தில் வாழ்வாங்க, கஷ்டத்தில் இருப்பாங்க, யாரிடமும் கேட்க மாட்டாங்க, யாரிடமும் எதையும் தங்களுடைய கஷ்டங்களை சொல்ல மாட்டாங்க, பரிமாறிக்கொள்ள மாட்டார்கள். அவ்வளோ அவங்க என்ன செய்யறாங்கன்னா அதை ரப்பிடத்திலே முறையிடக்கூடியவர்களா, ரப்பிடத்திலே சொல்லக்கூடியவர்களா. அல்லாஹ் குர்ஆன்ல சஹாபாக்களை பற்றி சொல்லும் போது யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃபுன்னு சொல்கிறான். ஜாஹில் என்றால் இங்கே இந்த இடத்துல யாரு என்றால் சஹாபாக்களை பற்றி தெரியாதவங்க, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை தெரியாதவங்க, மதீனாவாசிகளாக இருக்க மாட்டாங்க, மதீனாவுக்கு வெளியிலிருந்து வராங்க, அல்லது அந்த சமூகத்தில் இல்லாதவங்க. அப்படியானவர்கள் வந்தால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை அவங்களுடைய ஸ்டைல் இருக்கு தானே, அவங்க அந்த வாழ்க்கையுடைய ஸ்டைலை பார்த்து அவங்க பார்ப்பாங்கன்னா எப்படி நினைப்பாங்களாம், இவர்கள்லாம் செல்வந்தர்கள் நினைப்பாங்களாம். அதாவது சஹாபாக்களுடைய வாழ்க்கையை தெரியாதவர்கள், அவங்கள பற்றி தெரியாதவர்கள் வெளியிலிருந்து பார்ப்பாங்களா இருந்தா சஹாபாக்களை எப்படி எண்ணுவார்கள் என்றால் இவர்கள் எல்லாம் செல்வந்தர்கள். அந்த அளவுக்கு அவர்கள் தங்களுடைய கஷ்டத்தை வெளியில சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ்விடத்தில் தான் முறையிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, ஒரு தன்னிறைவான வாழ்க்கை, அல்லாஹ் சொல்கிறான் வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. நபியை பார்த்து என்ன சொல்கிறான், உம்மை ஏழையாக கண்டு தன்னிறைவாக அவன் ஆக்கவில்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப நபி அவர்களுடைய தன்னிறைவு என்பது என்ன? அவங்க மிக பெரும் ஒரு ஆடம்பர வாழ்க்கை, செழிப்போடுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தாங்க இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில மிக எளிமையான வாழ்க்கை. ஆனா அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபிக்கு செய்த அருளாக இதை சொல்கிறான், உம்மை தன்னிறைவுடையவராக ஆக்கவில்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, இது ஒரு மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ்விடத்தில் நாம் தன்னிறைவைத்தான் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், நீ எதை எனக்கு அருள்கிறாய் அதில் நீ எனக்கு பரக்கத்து செய்வாயா, இதை கொண்டு எனது காரியங்களை போதுமாக்கி வைப்பாயா என்ற அந்த துஆ. அப்ப இது ஒருவர் அந்த வாழ்க்கைக்கு முயற்சி செய்யும் போது நிச்சயமாக அல்லாஹ் அந்த வாழ்வை அவருக்கு கொடுப்பான், அந்த வாழ்வை அல்லாஹ் அவருக்கு வழங்குவான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். மூன்றாவது இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒரு பொறுமையோடு இருப்பதற்கு, ஒரு சகிப்புத்தன்மையோடு இருப்பதற்கு முயற்சி செய்வாரோ அல்லாஹ் அவருக்கு நிச்சயமாக அந்த பண்பை அல்லாஹ் அவருக்கு வழங்குவான், பொறுமையை அல்லாஹ் அவருக்கு வழங்குவான், சகிப்புத்தன்மையை வழங்குவான். இதுல மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வமா ஊதி அஹதுன் அதான் ஹைரன் வ அவ்ஸஅ மின ஸப்ர். அல்லாஹ் ஒரு அடியானுக்கு கொடுப்பதுல மிகச் சிறந்ததும் விசாலமானதும் பொறுமைதான். அல்லாஹ் ஒரு அடியானுக்கு கொடுப்பதுல மிகச் சிறந்ததும் விசாலமானதும். என்ன பாத்தீங்களா, இப்போ நாங்க நிறைய பேர் எப்படி நினைக்கிறோம்னா, ஒருத்தருக்கு சோதனை வந்து விட்டாலே நன்மை கிடைத்துன்னு நினைக்கிறோம். ஒருத்தருக்கு சோதனை வந்துட்டு வைங்களேன், ஒரு சோதனை வந்து விட்டாலே அவருக்கு நன்மை கிடைக்குமான, நன்மை கிடைக்காது. அவருக்கு அந்த சோதனையில் அவர் என்ன செய்ய வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னா வபஷ்ஷிரி சாபிரின், யாருக்கு நற்செய்தி, பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி. யார் அந்த பொறுமையாளர்கள்? அவர்களுக்கு ஒரு முசீபத்து நிகழ்ந்து விட்டால், அவர்களுக்கு ஒரு சோதனை வந்து விட்டால் அவர்கள் சொல்வார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுக்குத்தான் அல்லாஹுடைய அருளும் ரஹமத்தும் இருக்கிறது. அப்ப எனவே ஒருவர் சோதனையில் பொறுமையோடு இருக்கும் போதுதான் அவருக்கு அதற்கான கூலி உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செல்வமாக, அருளாக இதை அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். ஓகே, இப்ப நாங்க இதோட முடிச்சுக்கொண்டு எங்கட யஹியா சகோதரர் யஹியாக்கு சின்ன ஒரு பயானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் உட்கார், நான் செட் பண்ணிட்டு கூப்பிடுறேன்.